பீஷ்மர் கர்ணன் சந்திப்பு. 5000 ஆண்டுகள் பழமையான அளவில் உலகில் மிகப்பெரிய இதிகாசம் வேதவியாசரின் மகாபாரதம். நூற்றுக்கணக்கான காதல் கதைகளையும் ஏராளமான நீதி கதைகளையும் பல விழுமியங்களையும் தன்னுள் அடக்கிய இலக்கிய செழுமையான அந்த பெரிய காவியத்தில் சுவையான சில பகுதிகள் சிறுகதையாக இங்கே தரப்படுகின்றன. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க. வருண பகவானின் அவதாரமான சந்தனு தன் மகன் பீஷ்மரிடம், எப்பொழுது உன் உயிர் போக வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அப்பொழுதுதான் உன் உடலிலிருந்து உன்னுடைய உயிர் நீங்கும் என்று வரம் அளித்திருந்தார். குருட்சேத்திரத்தில் துரியோதனன் பீஷ்மரின் பாதுகாப்பிலேயே எப்பொழுதும் இருந்ததால் பீஷ்மரை கொல்லாமல் துரியோதனனை கொல்ல முடியாது, போரும் முடியாது என்பதுதான் நிலைமை. மாவீரரான பீஷ்மரை வீழ்த்தும் வல்லமை அர்ஜுனனுக்கு மட்டுமே இருந்தது. போரின் முதல் நாள் பீஷ்மரை எதிரில் பார்த்த அர்ஜுனன், என்னை தூக்கி வளர்த்த பீஷ்மரை கொன்றுதான் வெற்றி கிடைக்கும் என்றால் நான் வனத்திலேயே வாழ்ந்துவிட்டு போகிறேன் என்று கூறி தன் வில்லை வீசி எறிந்தான். ஸ்ரீகிருஷ்ணர் அவனுக்கு கீதோபதேசம் செய்து அவனை போரிட வைத்தார். ஒவ்வொரு நாளும் பீஷ்மரை தாக்காமல் அர்ஜுனன் தவித்து வந்தான். பீஷ்மரோ ஏராளமான வீரர்களை தினமும் கொன்று குவித்து வந்தார். 3ஆம் நாள் போர். மிகுந்த சினமடைந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய தெய்வீக சுதர்சன சக்கரத்தை கை விரலில் ஏந்தி, அர்ஜுனா, நம் படை வீரர்களை பீஷ்மர் கொன்று குவிக்கிறார், நீயோ அவரை தாக்க தயங்குகிறாய், அதனால் பீஷ்மரை நானே கொள்கிறேன் என்று தேரில் இருந்து இறங்கி பீஷ்மரை நோக்கி ஓடினார். தன்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்த ஸ்ரீகிருஷ்ணனை கண்ட பீஷ்மர் தன் வில்லை கீழே வைத்துவிட்டு கை குவித்து வணங்கி, இறைவா கிருஷ்ணா, உன் கையால் என் உயிரை விட நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்றார். ஸ்ரீகிருஷ்ணனின் பின்னாலேயே ஓடி வந்து காலில் விழுந்த அர்ஜுனன், கிருஷ்ணா, போரில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று நீ கூறியிருந்தாய், உன்னுடைய வாக்கை மீறினால் அது எனக்கு அவமானம் அல்லவா? என்னை மன்னித்து விடு கண்ணா, நானே பீஷ்மரை கொள்கிறேன், வா கண்ணா என்று கையை பிடித்து அழைத்துச் சென்றான். அதன் பிறகும் அர்ஜுனன் மென்மையாகவே போரிட்டான். 9ஆம் நாள் போர். மீண்டும் கோபமடைந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய சாட்டையை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை கொல்ல தேரை விட்டு இறங்கி ஓடினார். மீண்டும் அர்ஜுனன் கிருஷ்ணரை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தான். பீஷ்மரை சந்தித்த யுதிஷ்டிரர், விரும்பினால் மட்டுமே மரணமடையும் வரம் பெற்றவர் நீங்கள், உங்கள் மரணம் எப்பொழுது ஏற்படும் என்று நீங்களே கூறுங்கள் பிதாமகரே என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பீஷ்மர், பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய சிகண்டி என் எதிரில் நின்று போரிட்டால் நான் உயிரை விடுவேன் என்று கூறினார். அர்ஜுனன் அன்று இரவு ஸ்ரீகிருஷ்ணரிடம், நான் குழந்தையாக இருந்தபோது விளையாடிவிட்டு உடல் முழுக்க அழுக்காக பிதாமகர் பீஷ்மரிடம் செல்வேன். அவர் என்னை மார்பில் கட்டி அணைத்து கொஞ்சுவார். நான் அவரை அப்பா என்று அழைப்பேன். அவர் சிரித்து கொண்டே, என்னிடம் நான் உனக்கு அப்பா இல்லை, உன் அப்பாவுக்கே அப்பா என்பார். அந்த அன்புக்குரிய பிதாமகரை நான் எப்படி கிருஷ்ணா கொல்ல முடியும் என்று கூறி புலம்பினான். அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர், உன்னை எதிரியாக நினைத்து உன்னிடம் போரிடுபவரிடம் நீ தாக்குதல் நடத்தித்தானே ஆக வேண்டும். வாழ்க்கையே போர்க்களம், போர் வீரனுக்கு போரிடுவது கடமை, நீ உன் கடமையை செய் என்றார். 10ஆம் நாள் போர். வாக்களித்தபடி அர்ஜுனன் அன்று பீஷ்மரை நோக்கி சென்றான். உடனே கௌரவ சேனையின் மாவீரர்கள் சல்லியன், துரோணர், கிருபர், துச்சாதனன், விகர்ணன், ஜெயத்ரதன், பூரிஸ்ரவஸ், கிருதவர்மன், பகதத்தன் அத்தனை பேரும் பீஷ்மரை சுற்றி நின்று பாதுகாத்து அர்ஜுனனை தாக்கினர். மாவீரனான சிகண்டியின் தேர் அர்ஜுனனுக்கு அருகில் நின்றது. சிகண்டி பீஷ்மர் மீது கணைகளை செலுத்தினான். பீஷ்மர் சிகண்டியின் கணைகளுக்கு எதிர் தாக்குதல் செய்யவில்லை. ஆனால் அர்ஜுனனை பீஷ்மர் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து தாக்கினர். மற்ற பாண்டவர்கள் அர்ஜுனனுக்கு துணையாக அங்கே வந்தனர். இருபுறமும் பயங்கரமான தாக்குதல் நடந்தது. பீஷ்மரின் விட்களை தொடர்ச்சியாக அர்ஜுனன் உடைத்து கொண்டே இருந்தான். பீஷ்மர் தன் குரு பரசுராமரிடம் கற்ற அத்தனை அஸ்திர வித்தைகளையும் உபயோகித்து அர்ஜுனனை தாக்கினார். அர்ஜுனுடைய கடுமையான தாக்குதலில் பீஷ்மருடைய உடல் முழுக்க கணைகள் பாய்ந்தன. தன்னுடைய முடிவு வந்துவிட்டதை உணர்ந்த பீஷ்மர் மயங்கி தேரில் விழுந்து கீழே விழுந்தார். உடல் முழுக்க அர்ஜுனனுடைய அம்புகளால் சல்லடை கண்களாக துளைக்கப்பட்ட பிதாமகன் பீஷ்மர் நன்கு வளர்ந்த நெடுமரம் பெரும் புயல் காற்றில் வேருடன் விழுவது போல அம்பு படுக்கையில் விழுந்தார்.
அவர் வீழ்ந்த நேரம் புண்ணிய காலம் அல்ல. அவர் அந்த சமயம் தன் உயிரை விட அவர் விரும்பவில்லை. அம்பு படுக்கையில் புண்ணிய காலம் வரை காத்திருக்க விரும்பினார். பீஷ்மர் வீழ்ந்ததும் பாண்டவர்கள் கௌரவர்கள் அனைவரும் அவரருகே வந்தனர். பீஷ்மர் கேட்டதால் அர்ஜுனன் அவருடைய தலைக்கு அம்புகளால் தலையணை அமைத்தான். பீஷ்மர் வீழ்ந்த செய்தி கேட்டதும் கர்ணன் தன்னுடைய தேரோட்டியிடம், தங்கத்தாலும் இரத்தினங்களாலும் விலை உயர்ந்த கற்களாலும் ஒளிரும் அழகிய உடல் கவசம், பிரகாசமான தலைக்கவசம், 16 அம்பரா தூணிகள் கட்டப்பட்டு பல சிறந்த விட்கள் கணைகள், ஈட்டிகள், கனமான கதாயுதங்கள், பல வகை ஆயுதங்கள், சங்கு ஆகிய அனைத்தும் பொருத்தப்பட்டு கொடியுடன் கூடிய கொடிமரம் உடைய வேகமான குதிரைகளால் இழுக்கப்படும் சிறந்த தேர் தயாராகட்டும் என்றான். தேர் தயாரானதும் கர்ணன் பீஷ்மரை காண விரைந்து வந்தான். ஐயா, நான் ராதையின் மகன் ராதேயன் வந்திருக்கிறேன் என்றான். கர்ணன் குரல் கேட்டதும் தன்னை சுற்றியிருந்த காவலரை விலகச் செய்து அருகில் யாருமில்லை என்று உறுதி செய்து கொண்டு, என்னோடு எப்போதும் எதிரியைப் போல் சவால் விடும் கர்ணா, வா வா, உன்னை பற்றிய விவரங்களை நாரதரிடமும் வேத வியாசரிடமும் நான் கேட்டு தெரிந்து கொண்டேன். கர்ணா, நீ ராதையின் மகன் அல்ல, குந்தியின் மகன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீயும் அறிந்து கொள். உன்னிடம் எனக்கு எந்த வெறுப்பும் இல்லை. எந்த காரணமும் இல்லாமல் நீ தகுதியுள்ள நல்லவர்களான பாண்டவர்களை வெறுக்கிறாய், தவறாக பேசுகிறாய். உன் கர்வத்தாலும் இழிவான மனிதர்களின் நட்பாலும் நல்லது எது என்று அறியாமல் இருக்கிறாய். இனி பகை உணர்வு வேண்டாம். தர்ம வழியில் நடக்கும் உன் தம்பிகளான பாண்டவர்களுடன் சேர்ந்து கொள் என்றார் பீஷ்மர். ஐயா, நான் குந்தியின் மகன் என்பதை அறிந்து கொண்டேன். தீவனமிட்டு பசுவை வளர்க்கிறான் எஜமான். எஜமான் பால் கறக்க வரும்போது, நீ தீயவன், என்னுடைய பாலை நான் உனக்கு தரமாட்டேன், நல்லவனான உன் எதிரிக்குத்தான் பாலை தருவேன் என்று கூறினால் அது சரியாகுமா? உணவிட்டது அவன்தானே. இத்தனை காலமும் துரியோதனன் தந்த செல்வத்தில் தானே நான் வாழ்ந்திருக்கிறேன். துரியோதனனுக்காக பாண்டவர்களை இழிவுபடுத்தியிருக்கிறேன். எல்லாம் விதியின் செயல். இன்று அவனை விட்டு விட்டு நான் வர முடியுமா? நான் துரியோதனுடன் இருப்பதுதான் எனக்கு உகந்தது ஆகும். ஐயா, பரசுராமரையே தோற்கடித்து எவராலும் வெல்ல முடியாத மாவீரர் நீங்கள். உங்களையே வெற்றி கண்ட அர்ஜுனனுடைய காண்டீபத்தின் நாணொலி கேட்டதும் கொடுமையான நெருப்பை கண்டது போல் அஞ்சி நடுங்க நம் கௌரவ வீரர்கள் ஓடுகிறார்கள். உங்களை தவிர வேறு எவராலும் எதிர்கொள்ள முடியாத மனித சக்திக்கு மேம்பட்ட மாபெரும் சக்தியான அர்ஜுனனை எதிர்த்து நிற்க எவரால் இயலும்? முக்கண் முதல்வனான மகாதேவ சிவபெருமானையே தனி ஒருவனாக எதிர்த்து நின்று அவராலேயே பாராட்டு பெற்று பாசுபத அஸ்திரத்தையும் பரிசாக பெற்றவன் அல்லவா அந்த அர்ஜுனன். இருப்பினும் தன் பார்வையாலேயே எதிரிகளை எரித்துவிடும் அந்த பார்த்தனை நீங்கள் அனுமதித்தால் நான் எதிர்த்து நிற்பேன் என்றான் கர்ணன் பணிவுடன். கர்ணா, நீயும் எனக்கு துரியோதனனைப் போலத்தான். நீ போரில் துரியோதனனுக்கு துணையாக இரு என்று பீஷ்மர் ஆசீர்வதித்து அனுப்பினார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.